ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ஸ் கம்பேர் பண்ணும்போது நான் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே ஸ்ட்ரக்சர்ஸ் பார்ட் எடுத்தோம் அப்படின்னா எஸ்ஓஎம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதுலேருந்து வர கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஒரு 2 to 3 ஸ்டெப்ஸ் வந்து ஆன்சர்ஸ் வந்துடுற மாதிரி தான் இருக்கும். இல்லை தியரி கொஸ்டின்ஸுமே கேட்கலாம். நிஜமாவே மார்க் ஸ்கோரிங் பார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பேப்பரில் அப்படின்னு பார்த்தா அது வந்து எஸ்ஓஎம். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து நல்லாவே படித்து வச்சுக்கோங்க. படிச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள், சால்வ் பண்ணுங்கள். புக்கு இருந்துச்சுன்னா அப்படியே புக்லேயே மார்க் பண்ணிக்கோங்க, சால்வ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குப்தா புக்கில் வந்து ஒரு சில ஆன்சர்ஸ் எல்லாமே ராங்காக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து தப்பாக இருக்குது. ஆனால் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணால் வந்துடும். அதுவுமே ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாமும் இருக்குது. 1 to 20 கொஷின்ஸில் வந்து 2 மிஸ்டேக்கும் என்னவோ இருக்குது. அதையுமே நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். வாங்க 1 to 20 கொஷின்ஸ் பார்க்கலாம். First question, modulus of rigidity is defined as a ratio of. Modulus of rigidity ஓட ஃபார்முலா கேட்டிருக்காங்க. இப்போ modulus of rigidity வந்து shear modulusன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் denoted by G. அதுக்கப்புறம் அது இன்னொரு நொட்டேஷன் என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா CGN. மூணுமே வந்து shear modulus or modulus of rigidity தான் வந்து நோட் பண்ணோம். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா shear stress by shear strain. ஸோ ஆப்ஷன் பி shear stress to shear strain தான் வந்து ரைட் ஆன்சர். இப்போது இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சது தான். இது வந்து பேசிக்கான கொஷின்ஸ். யங்ஸ் மாடுலஸ்ங்கிறது வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் பை நார்மல் ஸ்ட்ரெயின். பல்க் மாடுலஸ் வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். shear stress வந்து shear stress by shear strain. அண்ட் Poisson's ratio வந்து lateral strain to longitudinal strain. Okay, next question போகலாம். Second question, if the Young's modulus of rigidity of a material is twice its modulus of rigidity, then the Poisson's ratio is. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா E is equal to 2 times G அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டினா GCN எதில் வேணால் டினோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ E is equal to 2 times G. ஸோ E is equal to 2G into 1 plus mu அப்படிங்கிறது வந்து யங்ஸ் மாடுலஸ்க்கு மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டிக்கான ரிலேஷன். இந்த ரிலேஷனில் வந்து ஈக்கு பதிலாக 2G போடுறோம் அப்படின்னா அதை சால்வ் பண்ணும்போது மியூவோட வேல்யூ வந்து 0ன்னு வந்துடும். இந்த மியூ தான் வந்து பாய்சான்ஸ் ரேஷியோ. ஸோ ஆப்ஷன் டி 0. ஆப்ஷன் டி 0 தான் வந்து இதுக்கு ரைட்டான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான். இப்போ லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃபுக்கு வந்து போயிடணும். இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப்க்கு போகிறோம் அப்படின்னா அதில் வந்து மெயினாக ஒரு கிராஃபுமே வந்து இட் வில் டிபெண்ட் ஆன் த மெட்டீரியல். அலுமினியமுக்கு ஒரு டைப் ஆஃப் கிராஃப் இருக்கும், ஸ்டீலுக்கு ஒரு டைப் ஆஃப் கிராஃப் இருக்கும். எல்லாமே வந்து மெட்டீரியல் பேஸ் பண்ணி தான் வந்து அதோட லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்கும். ஸோ ஆப்வியஸாக ஆப்ஷன் சி டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ். Fourth question, for an isotropic, homogeneous and elastic material obeying Hooke's law, the number of independent elastic constant. இந்த இண்டிபெண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போது இந்த டேபிள் பாருங்கள். ஐசோட்ராபிக்காக இருக்குது அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் 2 இண்டிபெண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ். அந்த 2 கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா E and mu. ஆர்த்தோட்ராஃபிக்காக இருக்குது அப்படின்னா 9. அன்ஐசோட்ராஃபிக் ஆர் நான் ஐசோட்ராஃபிக்காக இருக்குது அப்படின்னா வந்து 21. இதுவே மெட்டீரியல் வந்து கியூபிக்காக இருக்குது அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து 3. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக இந்த கொஷின்லாம் கேட்கலாம். ஐசோட்ராபிக்கு வந்து ஆப்ஷன் ஏ சி, சாரி ஆப்ஷன் ஏ 2. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃபிஃப்த் கொஷின், இன் அ தின் cylindrical shell the ratio of longitudinal stress to hoop stressன்னு கேட்குறாங்க. இப்போது இந்த தின் சிலிண்ட்ரிக்கல் டாப்பிக்லேயே வந்து ஈஸியான ஃபார்முலாஸ் தான் இருக்கும். அந்த ஃபார்முலாவோட ரேஷியோ என்ன அப்படிங்கிறது தான் இங்கே கேட்டிருக்காங்க. லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PD/4T. ஹூப் ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PD/2T. ஸோ இது ரெண்டுத்துக்கான ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெஸ் டு ஹூப் ஸ்ட்ரெஸ் இப்படி பார்த்தோம் அப்படின்னா 1/2 போட்டோன்னா 0.5 தான் வரும். ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்ட் ஒன். ஆனால் இங்கே வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. சி கிடையாது இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ 0.5 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்படி கவனித்தோம் அப்படிங்கிறது அது வந்து மறந்துடும். ஸோ புக்கில் எதெல்லாம் ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து எஸ்ஓஎம்மில் வந்து தப்பான ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்து ரைட் ஒன். Sixth question, if all the dimensions of a prismatic bar are doubled, then the maximum stress produced in its under own weight will be. Okay, own weight இதில் பார்த்தோம் அப்படின்னா டெல்டாங்கிறது வந்து WL/2AE.
இது ஏன் அப்படின்னா இட் இஸ் அண்டர் இட்ஸ் ஓன் வெயிட், செல்ஃப் வெயிட் அப்படிங்கிறதுனால WL/2AE அப்படின்னு வரும். வெயிட்டை வந்து யூனிட் வெயிட் இன்ட்டு வால்யூம் அப்படின்னு எழுதலாம். ஸோ அதை எழுதி டெல்டா வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம்னு எழுதியிருக்காங்க. இப்போ வால்யூமை வந்து ஏரியா இன்ட்டு லென்த்துன்னு எழுதலாம். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ΓL²/2E அப்படின்னு வந்து வந்துடும். ஏன்னா இந்த ஏ வந்து கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயினுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அந்த ஸ்ட்ரெயினுக்கு பதிலாக ΔL/Lன்னு எழுதுறாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து ΔL/Lனா என்ன வரும்? ΓL². இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து ΔLக்கான வேல்யூ வந்து இங்கேருந்து எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு எல் வந்து கேன்சல் ஆகிடுது. ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல். இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் அ பிரிஸ்மேட்டிக் பார்ஸ் ஆர் டபுள்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல் வந்து டபுள் ஆகுது. இப்போ எல் டபுள் ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ஆகும்னு தான் கேட்டிருக்காங்க. அது வந்து இட் இன்க்ரீசஸ் பை 2 times. எதனால் அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ் அண்ட் பாய்சான்ஸ் ரேஷியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ். இப்போ யங்ஸ் மாடுலஸ்க்கும் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டிக்கும் பார்த்தா 2n × 1 + μ. இதுவே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பல்க் மாடுலஸ் அப்படின்னா 3k × 1 - 2 μ. ஸோ C இஸ் த ரைட் ஆன்சர். 8th question. Limiting values of Poisson's ratio are. Poisson's ratioட ரேஞ்ச் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பாய்சான் ரேஷியோ வந்து மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ரப்பர் 0.5. இதுவே வந்து மினிமமாக வந்து இட் வில் பி நெகட்டிவ் வேல்யூ கூட. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து -1 to 0.5 தான் வந்து ரைட் ஆன்சர். -1 பாய்சான் ரேஷியோக்கான மெட்டீரியல்ஸுமே இருக்குது. ஓகே, இப்போ வந்து நெகட்டிவ் பாய்சான் ரேஷியோ இருக்க மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ அதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 to 0.5. இதில் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய பாய்சான்ஸ் ரேஷியோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீலுக்கு வந்து 0.27 to 0.3. நெக்ஸ்ட் வந்து கார்க்குக்கு கேட்கலாம், கார்க்குக்கு வந்து 0. அண்ட் கான்க்ரீட்டுக்கு கேட்கலாம் 0.1 to 0.2. ஸோ மேக்ஸிமமாக வந்து 0.5, மினிமமாக வந்து -1. ஸோ ஆப்ஷன் ஏ 0.1 to 0.5. Next question. The elongation of a conical bar under its own weight is equal to. இப்போது அந்த கோனிக்கல் பார் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பிரிஸ்மேட்டிக் பார் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிரிஸ்மேட்டிக் பாரோட எலாங்கேஷன் என்ன அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு செல்ஃப் வெயிட் அப்படின்னா WL/2AE. இந்த வேல்யூ வந்து 1/3 தான் வந்து கோனிக்கல் வேல்யூ, கோனிக்கல் பாரோட எலாங்கேஷன் அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி 1/3 ஆஃப் த பிரிஸ்மேட்டிக் பார். இதுக்கு வந்து டெரிவேஷன் இருக்குது, ஆனால் இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட், if a material has identical properties in all directions then it is said to be. ஓகே, இந்த கொஷின் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், திரும்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா if a material has identical properties in all direction அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆப்ஷன் பி ஐசோட்ராஃபிக். இப்போ ஐசோட்ராஃபிக் மெட்டீரியல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ மெட்டீரியல் when it has same elastic properties in any direction to a given point. எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஜி கே மியூ, இதை தான் வந்து எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்கிறாங்க. எந்த டைரக்ஷனில் பார்த்தாலுமே அது வந்து ஈக்குவலாக சேமாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஐசோட்ராஃபிக். அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ், பிராஸ், அலுமினியம், காப்பர், ஸ்டீல். இப்போது இதுவே வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து அனிசோட்ராஃபிக். ஐசோட்ராஃபிக், அனிசோட்ராஃபிக் ஏம் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சேமாக இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம், அனிசோட்ராஃபிக். அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து வுட். இப்போ ஹோமோஜீனியஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் ஹாஸ் சேம் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அட் அ பாயிண்ட் இன் அ மெட்டீரியல். டைரக்ஷன்ஸ் பற்றி இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஒரு பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த பாயிண்டில் எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து சேமாக இருக்கும், அதான் வந்து ஹோமோஜீனியஸ். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வுட், அயர்ன், அலுமினியம், ஸ்டீல் இதெல்லாம். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன் ஆல் த டைரக்ஷன்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால இதில் வந்து ஹோமோஜீனியஸ் வராது. டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால ஆப்ஷன் பி ஐசோட்ராஃபிக் தான் வரும். ஸோ 11th question. 2 bars of different materials are of same size and subjected to same tensile force. 2 பார் இருக்குது, சேம் சைஸ் வந்து சேமு, ஃபோர்ஸுமே வந்து சேம். இதோட எலாங்கேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4:7 கொடுத்துருக்காங்க. மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது டெல்டா எல்லுக்கும் ஈக்கும் உள்ள ரிலேஷன் என்னது? டெல்டா எல் வந்து என்ன அப்படின்னா PL/AE. ஸோ ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்.
இங்கே வேறு எதை பற்றியுமே இவங்க பேசலை, லென்த்தை பற்றி பேசலை, ஏரியா பற்றி பேசலை. லைக் அதை வந்து சேம்னு சொல்லிட்டாங்க, ஃபோர்ஸுமே சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் PLA எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது டெல்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு E. இங்கே வந்து 4:7 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் A 7:4 தான் இதுக்கான ஆன்சர். Next question. The prismatic bar of volume V is subjected to a tensile force in a longitudinal direction if Poisson's ratio of a material is mu and longitudinal strain is E, then the final volume of the bar அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க. ஓகே, prismatic பாரோட வால்யூம் வந்து வின்னு கொடுத்துருக்காங்க. டென்சைல் ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா லாங்கிடியூடினல் டைரக்ஷனில், இந்த மாதிரி லாங்கிடியூடினல் டைரக்ஷனில் இதோ PX ஆக்ட் ஆகுதுல, இந்த மாதிரி வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் வந்து Eன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபைனல் வால்யூம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து X டைரக்ஷன், இது வந்து Y டைரக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே மற்ற 2 டைரக்ஷன்லையுமே வந்து லோடே ஆக்ட் ஆகலை. ஸோ அதை வந்து நம்ம 0ன்ற மாதிரி எடுத்துக்கலாம் அங்கே ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸஸை. இப்போது இந்த ஸ்ட்ரெயின் ஈக்குவேஷனை வந்து நம்ம இப்படி தான் எழுதுவோம். இப்போது வந்து பாய்சான் ரேஷியோ வந்து எப்போ வரும் அப்படின்னா இந்த மேலே Y டைரக்ஷன்லையும் Z டைரக்ஷனையுமே வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா மியூ இஸ் ஈக்குவல் டு லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயினுங்கிறதுனால மியூ இன்ட்டு இந்த லேட்ரல் ஸ்ட்ரெயினோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போ தான் நமக்கு வந்து லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயினோட வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஸ்ட்ரெயின் அபவுட் X ஆக்சிஸ் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து E, அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயின் அபவுட் த லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் வந்து Eன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அபவுட் X ஆக்சிஸ் வந்து E. இதுவே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு Y அண்ட் Z ஆக்சிஸ் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா மியூவால் நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்படி மல்டிப்ளை பண்ணி இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு X டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா லென்த் வரும், வித் ரெஸ்பெக்ட் டு Y டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பிரெத் வரும், வித் ரெஸ்பெக்ட் டு Z டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெப்த் வரும். ஸோ இது எல்லாமே இதில் போட்டுட்டு ஃபைனல் வால்யூம்ங்கிறது என்னது, இந்த ஸ்ட்ரெஸ்னால் வர ஒரு எக்ஸ்ட்ரா வால்யூமும் ஆல்ரெடி இருக்கிற வால்யூமும் தான் வந்து ஃபைனல் வால்யூம். ஸோ V + ΔV அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போது L + ΔL எல்லா டைரக்ஷன்லையுமே வந்து ஒரு எலாங்கேஷன் இருக்குது. ஸோ L + ΔL, B + ΔB, D + ΔB, ΔDன்னு எடுக்கிறோம். இதிலிருந்து L காமனாக எடுத்துகிட்டு Bயை காமனாக எடுத்துகிட்டு Dயை காமனாக எடுக்கிறோம். ஸோ LBDங்கிறது என்னது, வால்யூம். ஸோ 1 + E இதிலேருந்து என்ன கிடைக்கும், இது காமனாக எடுத்துகிட்டு Vன்னு எடுத்துடுறோம். நெக்ஸ்ட் வந்து 1 + ΔL/Lனா என்னது, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் படி E. ΔB/B அப்படின்னா வந்து -μE, ΔD/Dனா வந்து -μE. அதெல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த LBDயை வந்து Vன்னு எழுதுறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு கிடைச்சிரும். இதுதான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் C 1 + E 1 - μE the whole square into V. ஸோ ஆப்ஷன் C. இந்த டெரிவேஷன் வந்து இது போட்டு பார்த்தா தான் நம்மளால் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். 13th question. If a composite bar of steel and copper is heated, then the copper bar will undergo. இந்த மாதிரி காம்போசிட் பார் இந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்கு, ஹீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலே வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து இதில் ஆக்ட் ஆகும். தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னால தான் வந்து டென்ஷன், கம்ப்ரெஷன் எல்லாமே வந்து நடக்கும். இப்போ இதில் பாருங்கள், காப்பர், ஸ்டீல் இது ரெண்டும் தான் வந்து ஜாயின் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்ற ஒரு நியூ டேர்ம் இதில் வந்து வரும். இப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த காப்பர் இஸ் மோர் தேன் ஸ்டீல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காப்பரோட தெர்மல் எக்ஸ்பான்ஷன் என்னது, 16 அண்ட் காப்பர் ஸ்டீல் 12. ஸோ காப்பருக்கு வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காப்பர் வந்து அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே மாதிரி ஸோ காப்பர் வில் எக்ஸ்பேண்ட் மோர் தேன் பட் இட் வில் பி ரெஸ்ட்ரெயின்ட் பை ஸ்டீல் பிகாஸ் போத் வில் மூவ் சேம் டுகெதர். இப்போ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 2 பாரை வந்து நம்ம வந்து இப்படி கனெக்ட் பண்ணுறோம். இப்போ காப்பர் வந்து ரொம்பவே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், ஆனால் ஸ்டீல் வந்து அதை விட கம்மியாக தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ இது ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால இது ரெண்டுமே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குது. என்ன அப்படின்னா, காப்பர் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறேன், நீ வந்து என் அளவுக்கு கம்மியாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறேன், நீ என் அளவுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகு அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ காப்பர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறத கம்மி பண்ணிக்குது. அப்போனா என்ன ஆகும், காப்பர் வந்து இட் வில் கெட் சப்ஜெக்டட் டு கம்ப்ரெஷன். ஸ்டீல் வந்து அதோட தன்மையை விட அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஸ்டீல் வந்து டென்ஷன் வந்து அண்டர்கோ பண்ணும்.
புரியுதா? இப்போ நம்ம காப்பர் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகிற தன்மை இருக்குது. ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகாது, ஏன்னா அது ஸ்டீலோட கனெக்ட் ஆகிருக்கு, காம்போசிட் பாராக இருக்குது. ஸோ இதில் அது வந்து காப்பர் வந்து கொஞ்சம் கம்மியாக எக்ஸ்பேண்ட் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி அது ரெண்டும் இது பண்ணி காப்பர் வந்து கம்மியாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ வந்து இட் அண்டர்கோஸ் கம்ப்ரெஷன். இதுவே ஸ்டீல் வந்து அதோட தன்மையை விட கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அதனால இட் வில் அண்டர்கோ டென்ஷன். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் வேல்யூஸ் வந்து எதை விட அதிகம் அப்படிங்கிறது வந்து பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இதில் ஸ்டீல் காப்பர் இருக்குங்கிறதுனால நம்ம வந்து கம்பேர் பண்ணிட்டோம். காப்பர் வந்து அதிகமாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸ்டீலை விட அப்படிங்கிறது. இதுவே பிராஸு, காப்பர், ஸ்டீல் வேறு ஏதாச்சும் வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுலேயுமே இதே ஃபினாமினன் தான். 14th கொஷின். ஏன்னு தெரியல, எஸ்ஓஎம்மில் வந்து 14th 20th கொஷின், அதை தாண்டியுமே வந்து ஸ்டீல்லேருந்து தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னு தெரியல, குப்தா புக்லையுமே அப்படி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. 14th கொஷின். த எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் அ வெல்ட் இஸ் ஈக்குவல் டு, வெல்டோட எஃபெக்டிவ் லென்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது எஃபெக்டிவ், இங்கே இருக்கிற இந்த ஃபுல் லென்த் வந்து எல். இப்போ நமக்கு எஃபெக்டிவ் லென்த்து தான் வேணும். ஸோ இங்கே இந்த பக்கம் இருக்கிற இந்த எஸ்ஸையும் சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த ஃபில்லட் வெல்ட் வந்து கிடச்சிரும். ஸோ ஓவரால் லென்த் மைனஸ் 2 times த வெல்ட் சைஸ். எஸ்ஸுங்கிறது வந்து சைஸ் ஆஃப் த வெல்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 15th கொஷின். த சைஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள்டு ஃபில்லட் வெல்ட் இஸ் கிவன் பை. இங்கே வந்து ரைட் ஆங்கிள்டு அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஃபில்லட் வெல்டில் வந்து இங்கே போடுற த்ரோட் திக்னஸோட வேல்யூ வந்து இட் வில் பி பேஸ்ட் ஆன் கே. இந்த கே வந்து அந்த கேயோட வேல்யூ வந்து இட் வில் டிபெண்ட் அப்பான் த ஃபியூஷன் ஆங்கிள். இப்போ இங்கே கேவோட ஆங்கிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 90 டிகிரி. ஸோ 90 டிகிரிக்கு வந்து கேவோட வேல்யூ என்னது, 0.7. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சைஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து டி. அப்போது சைஸ் வந்து என்னது, T/K. இப்போ 90 டிகிரிக்கு கேவோட வேல்யூ வந்து 0.7. ஸோ இங்கே வந்து 1/0.7 போட்டால் 1.43 வரும். ஆனால் இதில் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து 0.414 தான் இருக்குது. ஆப்ஷன் பி தான் ஆன்சர்னுமே கொடுத்துருக்காங்க. 1.43 வந்து இதில் ஆன்சராக கொடுக்கல. ஸோ ஆப்ஷன் பி, இந்த புக்கு படியே பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி 0.414 த்ரோட் திக்னஸ். 16th கொஷின். The effective length of a fillet weld designed to transmit axial load shall not be less than. இந்த எஃபெக்டிவ் லென்த் கேல்குலேட் பண்ணது வந்து மேக்ஸிமமாக வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து கோடல் ப்ரொவிஷன் தான். மேக்ஸிமம் லிமிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 4 times த சைஸ் அண்ட் 40 mm. இதில் வந்து 4 times த சைஸ் தான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. 17th கொஷின். The size of the fillet weld with unequal legs is equal to. இப்போ ஃபில்லட் வெல்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபில்லட் வெல்டில் வந்து ரெண்டு லெக்குமே வந்து அன்ஈக்குவலாக இருக்குது. ஒரு லெக் வந்து லாங்கராகவும் இன்னொரு லெக் வந்து ஷார்ட்டராகவும் இருக்கும்போது சைஸ் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இட் வில் பி பேஸ்ட் ஆன் ஸ்மாலர் லெக். ஆப்ஷன் ஏ தான் வந்து ரைட் ஆன்சர். இதுவுமே கோடல் ப்ரொவிஷன் தான். வீக்கஸ்ட் செக்ஷன் என்ன ஃபில்லட் வெல்ட் இஸ். இப்போ ஃபில்லட் வெல்டு வீக்கஸ்ட் செக்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபில்லட் வெல்டு பார்த்தோம் அப்படின்னா இதான் வந்து ஃபில்லட் வெல்ட். இதான் வந்து டூ லெக்ஸு. இங்கே இருக்கிற ஆங்கிள் தான் வந்து இதுதான் வந்து ஃபியூஷன் ஜோன். இங்கே இருக்கிற ஆங்கிள் தான் வந்து ஃபியூஷன் ஆங்கிள். இப்போ இங்கே இதுதான் வந்து த்ரோட். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வீக்கஸ்ட் செக்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வீக்கஸ்ட் செக்ஷன் ஆஃப் ஃபில்லட் வெல்ட் வந்து இட் இஸ் த த்ரோட் ஆஃப் த ஃபில்லட் வெல்ட். இந்த த்ரோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரூட் ஜோன்லேருந்து இந்த ட்ரையாங்கிளோட ஹைபோட்டெனியூஸ்க்கு ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அதுதான் வந்து த்ரோட். இந்த த்ரோட் தான் வந்து இருக்கிறதுலே வந்து வீக்கஸ்ட் செக்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ த்ரோட் ஆஃப் த ஃபில்லட் வெல்ட். 19th கொஷின். த எஃபெக்டிவ் த்ரோட் திக்னஸ் ஆஃப் அ ஃபில்லட் வெல்ட் இஸ். த்ரோட் திக்னஸ், அதான் எஃபெக்டிவ் த்ரோட் திக்னஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த த்ரோட் திக்னஸ் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம், இட் வில் டிபெண்ட் அப்பான் த ஆங்கிள் பிட்வீன் த ஃபியூஷன் ஃபேஸஸ். அதான் ஃபியூஷன் ஆங்கிளை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இதான் வந்து ஃபியூஷன் ஜோன். இதில் இருக்கிற ஆங்கிளை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இங்கே இருக்கிற எஃபெக்டிவ் த்ரோட் திக்னஸ் வேல்யூ இருக்கும். இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் சி, த ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஆங்கிள் பிட்வீன் த ஃபியூஷன் ஃபேஸஸ். 20th question. If B is the width of the plate and D is the diameter of a rivet, the efficiency of the riveted joint having diamond riveting is given by. இப்போ இதில் டைமண்ட் ரிவெட்டிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எக்ஸாம்பிளாக நம்ம வந்து ஒரு டைமண்ட் ரிவெட்டிங் எடுத்துக்கலாம். இந்த ரிவெட்டிங்கில் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிளேட் கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எடுத்து தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா B - D × T சிக்மா AT. இதான் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிளேட் கேல்குலேட் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு செக்ஷனுக்குமே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிளேட் வந்து கேல்குலேட் பண்ணுறோம்.
செகண்ட் செக்ஷன் எடுக்கும்போது பி மைனஸ் 2d இன்ட்டு டி இன்ட்டு சிக்மான்னு எடுக்கிறோம். இங்கே 2d ஏன் வருது அப்படின்னா இங்கே வந்து 2 போல்ஸ் இருக்குது. இப்போ இது ப்ளஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரிவெட், ஃபஸ்ட் ரிவெட்டையுமே சேர்த்து எடுத்துக்கணும். அப்புறம் தேர்ட் வந்து பி மைனஸ் 3d இன்ட்டு டி சிக்மா ஏடி ப்ளஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் 3 ரிவெட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணுத்தோட லெஸர் வேல்யூ தான் நம்ம எடுத்துப்போம். ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்டாக வந்து என்ன எடுத்துப்போம் அப்படின்னா இந்த 3 வேல்யூஸோட லெஸர் வேல்யூ தான் நம்ம எடுத்துப்போம். இப்போ இந்த சிக்மா ஏடி அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம், அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.65 FY, 0.6 FY, அது வந்து பெர்மிசிபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ் இன் பிளேட். இப்போது ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிளேட் நீல்டிங் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏரியா இன்ட்டு ஸ்ட்ரெஸ் தான், பிடி இன்ட்டு சிக்மா டி. இப்போது எஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா மினிமம் ஆஃப் 1 2 3, இந்த 1 2 3 இதில் எது மினிமம் வேல்யூ அதை எடுத்துக்கணும். மினிமம் வேல்யூ என்னது பி மைனஸ் டி இன்ட்டு டி சிக்மா இதுதான் வந்து மினிமம் வேல்யூ. ஸோ அது டிவைடட் பை ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிளேட் ஈல்டிங் கண்டிஷன். ஈல்டிங் கண்டிஷன் எடுக்கிறோம் அப்படின்னாலே நம்ம கிராஸ் செக்ஷனல் ஏரியா தான் எடுப்போம், கிராஸ் ஏரியா தான் எடுப்போம் ஸ்டீலில். ஸோ அதனால் பிடி இன்ட்டு சிக்மா அது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பி மைனஸ் டி டிவைடட் பை பி அப்படின்னு வரும். இதான் எங்கே கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பி மைனஸ் டி பை பி இதுதான் வந்து ரைட் ஆன்சர். இப்போது நார்மலாகவே நம்ம எஃபிஷியன்சி எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் த ரிவேட்டட் ஜாயிண்ட்ஸ் டிவைடட் பை ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாலிட் பிளேட். இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் ரிவேட்டட் ஜாயிண்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் த மினிமம் வேல்யூ ஆஃப் ஷியரிங் ஸ்ட்ரென்த், பியரிங் ஸ்ட்ரென்த் அண்ட் டியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஜாயிண்ட். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கு மேலே என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் போடணும், என்ன சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.